ஹலோ, வெல்கம் டு பிரதாப் கிரிக்கெட். இப்போ அந்த கட் ஷாட்டில் காமனாக என்னென்ன எரர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் டிப் ஆகணும், ஃப்ரண்ட் ப்ரெஸ் பேட் ரெடி ஆகணும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த டிப்பே நடக்காமல் எடுத்தோடனே பேக் ஃபுட்டில் வெயிட்டை போட்டு நின்றுவாங்க. டிப் பண்ணாமலேயே பின்னாடி போவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, உங்கள் ஹெட்டு வந்து உங்கள் பேக் ஃபுட்டுக்கு நேராக இல்லாமல் உங்கள் பேக் ஃபுட்டுக்கும் பின்னாடி போகும். ஷோல்டர் நல்லா இப்படி சாஞ்சு போயிடும். இது ஃபஸ்ட்டு நார்மல் எரர். ஸோ பேக் அண்ட் அக்ராஸ் போகும்போது சில பேர் பேக் அண்ட் அக்ராஸ் ஆஃப் ஸ்டம்ப் போகாமல் வெறுமையாக அக்ராஸ் பேக் மட்டும் போயிடுவாங்க, லைக் லெக் ஸ்டம்புக்கு மட்டும் போயிடுவாங்க. ஸோ அங்கேருந்து கட் ஆஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பாட்டமில் தான் வாங்கிட்டு போகும், உங்களுக்கு இனஃப் ரீச் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆஃப் ஸ்டம்புக்கும் வெளியில் போயிடுவாங்க. ஸோ உங்களோட வித்தை வந்து நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இனஃப் வித் இருந்தாலும் நீங்கள் நல்ல கிட்ட போன உடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் கையை ரெண்டையும் ஸ்ட்ரிங் பண்ணி அடிப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, பால் நல்ல குயிக்காக இருக்கும்போது நீங்களும் நல்ல ஹெவியாக ரொம்ப ஹார்டாக அடிக்கணும்னு ஆசைப்பட்டு லேட்டாக ஆடிடுவீங்க. ஸோ நல்ல குயிக்காக இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு போய் பேஸுக்கு டேப் பண்ணாலே 4 ரன் ஓடிடும். நீங்களும் ரொம்ப ஹார்டாக ரொம்ப பனிஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு லேட்டாக ஆடிடுவீங்க. இது ஒன்று. இன்னொன்று, ஹை லெவலுக்கு மேலே போகிற பாலை ஹை டு லோ அடித்து அமுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஹை லெவலுக்கு மேலே பால் போகுதுனாலே அதை ஃபீல்டர் தலை மேலே அடிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இன்னொரு கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கும்போது இந்த டாப் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம இந்த டாப் ஹேண்டை உள்ளே விட்ரா பண்ணிவிடுவாங்க, உள்ளே புல் பண்ணிவிடுவாங்க. அப்பவும் உங்களுக்கும் பாலுக்கும் உள்ள ரீச் கம்மியாகி பாட்டம் நிக்கு 50-50 சான்சஸ் தான் கேரி ஆகுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ஃபுட் வந்து பேரலல் டு த கிரீஸ் இருக்கணும். இப்படி பேரலல் டு த கிரீஸ் இல்லாமல் சில பேர் இப்படி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த பாயிண்டில் இல்லை கொஞ்சம் லேட்டாக இன்பிட்வீன் பாயிண்ட் அண்ட் கல்லியில் ஆடுறதுக்கான ஆக்சஸ் கிடைக்காது. கொஞ்சம் இங்கே தான் ஸ்கொயராக லைக் கவர் பாயிண்டில் இல்லை கவரில் அடிக்கிற மாதிரி தான் அடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹிப் இப்படி ஓப்பன் ஆகியிருக்கும், கால் இப்படி இருக்கிறதுனால ஹிப் லிட்டில் பிட் ஆஃப் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஃபுட் வந்து பேக் அண்ட் அக்ராஸ் பேரலல் டு த கிரீஸ், இந்த கிரீஸுக்கு பேரலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், இப்படி இருக்கிறதுனால ஹிப்பு ஓப்பனாக இருக்கிறதுனால ஷோல்டர் சைட் ஆனில் போகாமல் ஷோல்டரும் கொஞ்சம் ஓப்பன்லேயே இருந்துட்டு இப்படியே தான் வரும். ஓகேங்களா? உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் எல்போ வந்து இங்கே போய் இங்கே அடிக்காமல் இப்படி ஓப்பன் ஆகியே தான் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் கரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக ஆடலாம். சார், நான் ஆடி காமிக்கிறேன். நான் ஆடி காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட்